ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன். நான் செய்ய போகிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் வடிச்சே தீர்வாய். ஆமேன் செல்லமே. இது வரைக்கும் வேணும்னா நீ நினச்சது ஒன்றும் நடந்தது வேறொன்றுமா இருக்கலாம். உனக்கு பிடிச்சது ஒன்றாகவும் கிடைச்சது வேறொன்றாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போது இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையும் தலைவிதியையும் சரி செஞ்சு முறை செஞ்சு நீ நினச்சதே நடக்கும்படியும் உனக்கு ஆசைப்பட்டதே கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எப்படிப்பட்ட வீட்டில் பெருசாக மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வாழ்கிறானாங்கிறத விட முக்கியமானது அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்கா, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறது தான். நீ எப்போதும் வெளிப்பார்வைக்கு நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிற மனிதர்களை பார்த்துக்கிட்டு அவங்க நிஜமாவே நல்லா இருக்காங்க போல இருக்கு, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடு முருகான்னு கேட்குற. வேண்டாம் என் செல்லமே. நீ வெளியில் பார்க்குற பார்வை வேற, மனிதர்களுடைய நிஜ வாழ்க்கை வேற. வெளியில் இருக்கிறத வச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னு மட்டும் நீ யாரையும் எந்த முடிவுக்கும் கொண்டுற வேண்டாம். உண்மையான மகிழ்ச்சி யார் வாழ்க்கையில் இருக்கோ அதன்படி எனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுங்க, நிம்மதியை கொடுங்கன்னு கேளு. எதை செஞ்சு கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதன்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் காலங்களும் நிலையானதில்லை, காயங்களும் நிரந்தரமானதில்லை. யாரோ உன்கிட்ட சண்டை போட்டாங்கன்றதுக்காக நீ காலம் முழுக்க பேசாமலா இருக்க போற. யாரோ உன் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்றதுக்காக அதையே மனசில் யோசிச்சுக்கிட்டு காயப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். எது நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. பணம் எப்போதும் எல்லா மனுஷங்ககிட்டையும் பேசும். அதாவது காசு பணம் வச்சிருக்கவனை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, காசு பணம் இல்லாதவனை எல்லாரும் இஷ்டத்துக்கு சகட்டு வேலைக்கு பேசுவாங்க. இப்படி தான் பணம் பேசுது. பணம் பேசக்கூடியது மட்டுமல்ல, தப்பாக பேசுகிறவங்களின் வாயையும் அடைக்கக்கூடியது. யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களே நாளைக்கு உன்னை போற்றி புகழ்ந்து பாராட்டும் அளவுக்கு உனக்கான வரவை உண்டாக்குவேன். பண வரவையும் நல்ல வருமானத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் கூட இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போகிறேன். அதற்கான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது உன் மனசுக்கு ஆறுதலாக நிம்மதியை தருவதாக இருக்கலாம். ஒரு சிலரிடம் பேசாமல் இருந்தாலே உனக்கு நிம்மதியை தரும் விதத்தில் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் யார்கிட்ட பேசினா நிம்மதி இருக்குமோ அவங்கக்கிட்ட பேச்சு வச்சுக்கோ. உன்னை பற்றி நினைக்காத, உன்னை நேசிக்காத, உன்னை பற்றி யோசிக்காத மனிதர்களிடம் நீ எந்த பேச்சும் வச்சுக்கிறத விட சும்மா இருப்பதே சரியாக இருக்கும் அல்லவா? சந்தோஷம்னா உண்மையான சந்தோஷங்கிறது அடுத்தவங்க முன்னால் சிரிச்ச முகமாக இருப்பது கிடையாது. யாரும் இல்லாத போது தனிமையில் அழுகாமல் இருப்பதும் சந்தோஷம்தான். நிறைய பேர் அடுத்தவங்க முன்னால் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் யாரும் இல்லாத போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத நினச்சி வருத்தப்பட்டு அழுகிறவங்களா இருப்பாங்க. நீ எப்போதும் தனிமையில் இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். உடலுக்கு மருந்து சில மாத்திரைகள், மனசுக்கு மருந்து சில பேருடைய வார்த்தைகள், இழப்புக்கு மருந்து சில நல்ல நினைவுகள் தான். உன் வாழ்க்கைக்கு இப்போது தேவை நம்பிக்கையோடு கூடிய இறைபக்தி. நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினா எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எது சரியாகணும்னு நீ நினைக்கிறியோ அதை என் பொறுப்பில் என்னை நம்பி ஒப்படைச்சிடு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சு தர்றேன். உன் மனசை தவிர உனக்கு யாரும் எதிரிகளே இல்லைன்னு நீ நினச்சினா கண்டிப்பாக உலக வரலாற்றிலேயே நீ இடம் பிடிக்க முடியும். ஆமேன் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிறது எதையும் நீ மனசில் ஏற்றிக்க வேண்டாம். உன் மனசு மட்டும் என்ன சொல்லுதோ அதை கேளு. அடுத்தவங்க சொல்கிறத எப்போ நீ பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு நம்புறியோ நினைக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி படிக்கட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். பெரும்பாலான மனிதர்கள் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க, அதுக்காக கவலைப்படவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கையில் சில பேருக்கு அவங்க மனசே அவங்களுக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம்
யாராவது ஒருத்தர் உன் மனசு காயப்படும்படி நடந்துக்கிட்டாங்க, பேசிக்கினாங்கன்னா நீ அதையே யோசிக்க வேண்டாம். உன் மனசு அதை ஞாபகப்படுத்தினாலும் கூட நீ அதை கவனமாக தவிர்த்திடணும் என் தங்கமே. உன் தேவைக்காக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நினைப்போட உன்னை பெற்றவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் நீயோ உன்னை பெற்றவங்க உனக்காக செஞ்சதையெல்லாம் மறந்துட்டு மற்றவங்க தேவைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. யாருக்கு என்ன பிடிக்கும்னு அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறே தவிர அடுத்தவங்களை எப்படி உனக்கு பிடிச்சவங்களா மாற்றலாம், அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீ எப்படி என்ன செய்யலாம்னு யோசிக்கிறே தவிர உன்னை பெற்றவங்களை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்? உன் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக எல்லாத்தையும் செஞ்ச உன் பெற்றோர்களை நீ மறக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் சந்தோஷப்படு. நல்ல குணமும் நல்ல மனசும் உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் கொண்டு வாழும் நீ எல்லா விஷயங்களையும் சீக்கிரம் சிறப்பான முறையில் பெறத்தான் போகிற. உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சாப்பிடும்போது கீழே தவறி விழுந்த விதையே முளைச்சி மரமாக மாறுதுன்னா இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் மட்டும் மாற்றம் வராதா என்ன? கண்டிப்பாக நீயும் வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிச்சு நல்லபடியாக வாழும்படி நான் செய்வேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தேவையானதை தேடி நீ தீவிரமாக செயல்பட்டாலே போதும். நீ எதை தேடுறியோ, எதை அடைய ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். விதை அப்படி முளைக்கணும் இப்படி முளைக்கணும்னு 1000 கனவுகளை வச்சிருந்தாலும் அந்த விதை எங்கே விழுகுதோ அதை பொறுத்து தானே அது மரமாக வளர முடியும். விதை ஒரு சாதாரண குப்பையில் விழுந்தாலும் அல்லது தண்ணியில் விழுந்தாலும் மண்ணுக்குள்ளே விழுந்தாலும் முளைச்சி மரமாக வந்துடும். ஆனால் தேவையில்லாத காவாயிலையோ அல்லது தேவையில்லாத வேறு இடத்துலையோ போய் விழுந்துச்சுன்னா அது முளைச்சி வர வாய்ப்பே இல்லை. அப்போது கனவுகளும் அதே போல தானே, முளைக்கிற இடத்தை பொறுத்து விழுகிற இடத்தை பொறுத்து தான் அது வளரக்கூடியது. உன் கனவையும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் இடத்துல, நனவாகக்கூடிய இடத்துல, அதற்கேற்றாற் போல முயற்சிகளை செய்யக்கூடிய இடத்துல வச்சினா கனவை அடைவதற்காக நீ உழைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் நான் கண்டிப்பாக அதற்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருந்தீனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் உன் வாழ்க்கையில் இருக்காதல்லவா? உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டையும் சச்சரவும் வாக்குவாதங்களுமாக வருது பற்றியா? முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்குள்ள தப்புகளையும் குற்றங்களையும் தவறுகளையும் மறந்து மன்னிக்கக்கூடிய குணத்தை உருவாக்கிக்கிட்டீன்னா குடும்பம் ரொம்ப நிம்மதியாக அமைதியானதாக இருக்கும் அல்லவா? காலம் எவ்வளவு கடந்தாலும் சில விஷயங்களை நீ மறக்கக்கூடாது. நல்லவங்க உனக்கு செஞ்ச உதவியையும், நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆதரவு கொடுத்ததையும், நீ பலவீனமாக இருக்கும்போது உனக்கு தோள் கொடுத்து துணையாக இருந்ததையும் நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்காம உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசி. யார் உனக்காக எது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உறவுகளோட தக்க வச்சுக்கணும். எந்த உறவும் இல்லாமல் நான் யாரையும் எதிர்பார்க்காம நானாகவே வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் வாழும்போது கூட 4 பேர் தேவைப்படுறாங்களோ இல்லையோ, மனிதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு அவனை தூக்கிட்டு போகிறதுக்காவது 4 பேர் வேணும் தானே. அதனால் 4 மனிதர்களை உனக்கான உறவாக தக்க வச்சுக்க முயற்சி செய். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை நகர்த்தும் சக்கரங்கள். அதனால் நல்ல வார்த்தைகளை பார்த்து பேசணும். உன் வாழ்க்கையை வழிமாற்றி சரியான முறையில் அமைச்சிக்கிட்டு உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக இருந்தவங்க வயசானவங்களா பெரியவங்களாக மாறுறாங்க. ஆனால் பெருசாக வயசானதுக்கு அப்புறமாவது பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கிறாங்களான்னு கேட்டால் கோபப்பட்டு சின்னவங்களா சிறியவர்களா சிறுபுத்தி கொண்டவர்களாக மாறிடுறாங்க. என் அன்பு பிள்ளையே, வயசாகிறது முக்கியமல்ல. வயசு ஆக ஆக காலம் போக போக பக்குவம் வரணும். கள்ளமில்லாத உள்ளத்தினால் பிள்ளைகளால் நாங்கள் எப்போதும் வாழ்கிறோன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளாக இருக்கிறது நல்ல விஷயம்தான், குழந்தைத்தனம் இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில்
பக்குவப்பட்ட பொறுமையான ஆளாகவும் நீ வாழணும் அல்லவா? நடந்தது எல்லாமே வாழ்க்கையில் நல்லதுக்காகவே நடந்ததுன்ற நினைப்பை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. இனிமே நடப்பதுவும் நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையுடன் இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காகவே நான் நடத்தி கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மன கவலைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்விக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையை நடத்தணுன்றது காலத்தின் கட்டாயம். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மென்மையாக செம்மைப்படுத்தி சிறப்பாக வாழ வேண்டியது உன் புத்திசாலித்தனத்தின் கட்டாயம் அல்லவா? உன் அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை அழகாக சிறப்பாக செழுமையாக செம்மையாக நீ வாழ தயாராகணும் என் தங்கமே. காசு இருந்தா மனுஷன் எப்பயும் அடுத்தவங்களை ஏதாவது நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டு ஏருக்கு மாறா தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசக்கூடிய மனிதர்கள் வாழும் பூமி இது. இந்த பூமியில் நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உயர்ந்தாலும் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் கூட பணிவுள்ள பொறுமையுள்ள அடக்கமும் அமைதியும் கொண்ட பிள்ளையாக வாழ கற்றுக்கோ. எல்லா கடமைகளையும் சரியாக செஞ்சு நிறைவேற்றிக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராக இரு. வயசுலையும் கஷ்டப்பட்டுட்டு வயசு ஆன பிறகும் கஷ்டப்படக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காதே. இளமை காலத்தில் இருந்து இளமை முடிஞ்சு முதுமை காலம் வருவதற்குள்ளாகவே உன் கடமைகளை எல்லாம் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் உனக்குன்னு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக ஓய்வெடுப்பது தான் அழகான வாழ்க்கைக்கு அடையாளம். நீயும் அப்படிதான் மன நிறைவோட நிம்மதியான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ உன் பிள்ளைங்களுக்காக என்ன வேணா செய், ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வைக்க கற்றுக்கோ. நீ நினச்சதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் மலர் பரப்பக்கூடிய அதாவது மனம் பரப்பக்கூடிய மலராக இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை நான் இப்போதே ஏன் பொறுப்பில் எடுத்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ எதை ஆசைப்பட்டியோ அது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.